துணைவ வாரிசு ப்ரோ. Doesn't matter. No one who's had sex would ever care. ஹாய், நான் உங்கள் கன்னியாகுமரி குட்டி மாப்பிள்ளை. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நான் எதுக்கு வீடியோவை டெலீட் பண்ணுறேன் அதை பற்றி தான் நான் இந்த வீடியோலாம் சொல்ல போகிறேன். எதை பற்றி சொல்ல போகிறேன்னு, நான் எதை பற்றி புலம்ப போகிறேன்னு தெரியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் டெலீட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபஸ்ட்டு நான் ஒரு டாஸ்க்குன்னு ஆரம்பித்தேன். அதான் எபினேசர் டாஸ்க்குன்னு ஆரம்பித்து நல்லா வீடியோ போட்டேன். போட்டுட்டு இருந்த சமயம் என் ஃப்ரெண்டு தான் கேமராமேன் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் டாசி தான் எப்போவுமே எனக்கு கேமராமேன். சரியா? கேமராமேன் எப்போவும் நாங்கள் டெய்லி கரெக்டாக 8 மணி ஷார்ப்பானால் நாங்கள் கரெக்டாக வீடியோ போட்டுருவோம். டாஸ்க் வீடியோ போட்டதில் டெய்லி வீடியோ போட்டோம். நிறையா டாஸ்க்கு வந்துச்சு, அதை பண்ணிகிட்டே இருந்தோம். இடையில பார்த்திங்கன்னா நம்ம டாசி ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டான். அதனால் வெளிநாட்டுக்கு. அதனால் அவன் கேமராமேன் எனக்கு இல்லை, அவன் போயிட்டான். போன பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத சமயம் நான் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அதில் ஒரு டாஸ்கில் பார்த்திங்கன்னா ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த பேட் கமெண்ட்ஸ் எடுத்து நான் பண்ணதை பார்த்திங்கன்னா நல்லா அந்த டாஸ்கில் உள்ள பேட் கமெண்ட்ஸ்லாம் எடுத்து ஃபுல்லாக பண்ண ஆரம்பித்த சமயம் அந்த டாஸ்க்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, வீடியோ போட்டது, அதை மொத்தத்தையும் நான் டெலீட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக பேட் கமெண்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். கமெண்ட்ஸ் போட ஆரம்பித்த சமயம் நல்ல ரீச் கிடச்சிச்சு. அந்த வீடியோவுக்கு ரீச்சுனா ஒரு 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் பேர், ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. பேட் கமெண்ட்ஸ் பண்ணி எப்பா ஒரு அறுத்து கிளிக்கானு என்னை போட்டு அதை காட்டு இதை காட்டு எப்பா ஒரே தலைவலி. சும்மா கிடந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு மொபைலில். சரி, அந்த பேட் கமெண்ட்ஸால் வீட்டில் பிரச்சனை. வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா தேவையில்லாமல் இதுக்காக உனக்கு வீடியோ போடுறியா, இந்த மாதிரி வீடியோ போடுறியா, வீட்டில் அசிங்கமாக கேட்டு அடித்து அந்த பேட் கமெண்ட்ஸ் நான் டெலீட் பண்ணி எல்லாத்தையும் விட்ட பிறகு சரி என்ன பண்ணுவோன்னு ஐடியாவில் இருந்த சமயம் என்ன பண்ணேன், ஒரு 2 நாளாக யோசித்தேன் என்ன வீடியோ போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேரை மாற்றியாச்சு. சேனல் பேர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மீனவன் வச்சேன். நான் மீனவன் வச்சு நான் ஒரு 2 வீடியோ போட்டேன். எங்கள் தாத்தா வழியில் போட்டில் ஒரு வீடியோ போட்டேன். அடுத்தது ஒரு ஏலகுடத்தில் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். ஒரு 2 வீடியோ போட்டேன். நான் 2 வீடியோ போட்ட பிறகு நல்லா வியூஸ் போச்சு. அதில் ஒரு 1K வியூஸ் போச்சு. எங்கள் தாத்தா போட்டில் போய் இந்த வழியில் போட்டில் ஒரு வீடியோ எடுத்து போட்டது ஒரு 1K வியூஸ் போச்சா. சரி நம்ம வீடியோ நல்லா போகுதே, அதை மாதிரியே இனி மீன் வீடியோ போடுவோன்னு சொல்லி போட்ட பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. சரி வெளியே போவோன்னு சொல்லி வெளியே போனோன்னே வெளியே ஒரு பையன் கேட்கான், நீங்கள் கன்னியாகுமரி மீனவன்னு வச்சுருக்கீங்களே, வேறு ஒருத்தன் இதே மாதிரியே கன்னியாகுமரி மீனவன்னு வச்சுருக்கான். சரி அதையும் நான் விட்டாச்சு, கண்டுக்கலை. கமெண்ட்லேயும் ஒருத்தர் இருக்கான் கன்னியாகுமரி மீனவன்னு இன்னொருத்தன் வச்சுருக்கானே, நீங்கள் இப்படி பேர் வைக்கலாமா, உங்களுக்கு இது நியாயமா அப்படின்னு கேட்கான். சரி சொல்லிக்கிட்டு நான் பேரை திருப்படி கன்னியாகுமரி மீனவனை அழிச்சிக்கிட்டு மீன் வீடியோவும் டெலீட் பண்ணிக்கிட்டு எப்படி வச்சேன், கன்னியாகுமரி குட்டி மாப்பிள்ளைன்னு வச்சேன்.